பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. காலல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆன் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ யதீகு ஸத்ரி வலா யன்தலிகு லிசானி ஃபர்சில் இலா ஹாரூன். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அவ்வாறு கூறிவிட்டால் நான் மனம் உடைந்து விடுவேன். மேலும் திக்கி திக்கி பேசும் குறை இருப்பதால் என் நாவும் சரியாக இயங்காது. எனவே ஹாரூனையும் தூதராக்குவாயாக என்றும் கூறினார் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனிடத்திலும் அவனுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலையும் அனுப்பி வைத்தான். நீங்க போங்க அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், என்ன நீ அவங்கள்ட்ட போய் அனுப்ப சொல்ற? எனக்கு 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்னு, அவங்க என்னை பொய்யன்னு சொல்லிடுவாங்க. அதனால எனக்கு பயமா இருக்குது. அதே நேரத்தில் என் மனசு நோவினப்பட்டுவிடும். இது ஒரு காரணம், ஒரு பயப்படுறேன். இன்னொன்னு, எனக்கு திக்கி திக்கி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் சரளமா பேச தெரியாது. நான் இப்படிதான் திக்கி தான் பேசுவேன். அதனால எனக்கு இந்த பேச்சாற்று இல்லாத காரணத்தினால என்னுடைய சகோதரனை நீ என்ன செய், என்னோட சேர்ந்து நபியை அனுப்பி வை அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு செய்தி அடுத்த ஆயத்தில் பேசுறாங்க. இப்ப 2வது செய்தி, முதல் செய்தி நம்ம நேரத்து பார்த்தோம். அவங்க என்ன பொய்யன்னு சொல்லிடுவாங்க, அதனால பயப்படும் சொன்னாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப இந்த ஆயத்துல சொல்றாங்க, நான் திக்கி திக்கி பேசும் ஆற்றல் உள்ளவன், எனக்கு நாவு சரியா பேச தெரியாது, அதனால என்னுடைய சகோதரன் ஹாரூனை நபி ஆக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே ஆயத்துல சூரத்து தாகால அல்லாஹ் விவரமா பேசுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இதுகபிலா பிறோட இன்னகு தகா, நீங்க இது பிறோன்ட்ட போங்க, அவன் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட நீங்க போங்க, நம்முடைய தூதுவ செய்தி ஏற்றி வைங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, கால ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி, இறைவா எனக்காக என்னுடைய நெஞ்சத்தை நீ விரிவாக்குவாயாக, எனக்காக என் நெஞ்சத்தை விரிவாக்குவாயாக, வயஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய காரியத்தை நீ லேசாக்குவாயாக. அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய காரியத்தை லேசாக்குவாயாக. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாவினுடைய அந்த திக்கி திக்கி பேசும் அந்த குறையை நீ அவிழ்த்து விடுவாயாக. எப்படி சொல்றாங்க? வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாவில் உள்ள திக்குவாய் முடிச்சை நீ அவிழ்ப்பாயாக. அப்படி அவிழ்த்திட்டீங்கன்னா யஃப்கஹு கௌலி, நான் என்ன பேசுறேங்கிற அவங்க விளங்கிடுவாங்க. இப்ப நான் என்ன பேசினா அவங்களுக்கு தெரியாது, நான் என்ன பேசினான்னு எனக்கு தெரியாது. அதனால என்னுடைய நாவில் உள்ள அந்த திக்குவாய் முடிச்சை நீ அவிழ்த்து விட்டு விட்டால் அவர்கள் நான் என்ன பேசுறேன்னு விளங்கி கொள்ளுவாங்க. வஜ்அல்லி வஸீரம் மின் அஹ்லி, என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு மனிதனை தூதராக்குவாயாக அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அடுத்து தொடர்ந்து சொல்லுவாங்க, நீ அந்த மாதிரி என்னுடைய சகோதரனை நீ தூதராக ஆக்கிட்டா என்னுடைய முதுகெலும்பு நேராக்கி தருவாயாக, அது மூலமா என்னோட முதுகெலும்பு நேராயிரும், எனக்கு ஒரு தெப்பு கிடைச்சிரும் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னது அல்லாஹ் தஆலா சொல்லி தரலாம் சூரத்து தாகால. அப்ப நமக்கு என்ன நோக்கம்னா, ஒரு ஆள்கிட்ட பேசுறாருன்னா, ஒரு செய்தியை சொல்றாருன்னா, அது திக்குவா இல்லாம சொல்றாருன்னா அவங்களுக்கு விளங்கும். அப்ப அல்லாஹ் தஆலா நாவாற்றல் கொடுத்து பெரும் பாக்கியம். ஒருவருக்கு ஒரு நாவாற்றலை கொடுத்தா, அது நாவாற்றல் கொடுத்துக்கான்னு சொன்னா பெரும் பாக்கியம். அதான் சொல்லுவாங்கல்ல, அவன் பேசியே கரைச்சிட்டு போயிடுவான். சுலமா இல்லைங்களா? பேச்சிலே சாதிச்சிருவாரு அப்படின்னு சொல்ற சிலவங்களை பத்தி. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அல்லாஹ் தஆலா பேச்சில கொடுத்திருக்கிறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மினல் பயானில் சிஹ்ர்,
பேச்சில் ஒரு சூனியம் இருக்கு. பேச்சாற்றத்துல ஒரு சூனியம் இருக்கு. சூனியம் அர்த்தம் மயக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப பேச்சு தான் ஒரு மனுஷனை கவர்ந்தெழுக்கக்கூடியது. பேச்சு தான் ஒரு மனிதனை பிரபலமாக்கக்கூடியது. பேச்சு தான் ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தக்கூடியது. அந்த பேச்சு நான் யாருன்னு நம்ம தெளிவுபடுத்தணுமா இல்லைங்களா? நான் யாரும் தெளிவுபடுத்துறதுக்கு பேச்சு தானே தேவை. நீங்க யாரும் தெளிவுபடுத்துறதுக்கு பேச்சாற்றல் தேவையா இல்லையா? அப்ப அந்த பேச்சாற்றல் மிக முக்கியமானது. இந்த நாவை நம்ம செம்மைப்படுத்திக்கணும். இந்த நாவு இருக்கா இல்லைங்களா? இந்த நாவின் மூலமாகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், சிலருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். இந்த நாவின் மூலமாக தான் சிலர் நரகத்தில் தள்ளுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாவினுடைய விபரீதம் தெரியாமல் சிலர்கள் பேசுகிறார்கள். அந்த பேச்சின் மூலம் அவர் நரகத்தில் அல்லாஹ் தஆலா தள்ளுகிறான். சில வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய மதிப்பு தெரியாமல் சிலர்கள் பேசுகிறார்கள். ஆனா அந்த வார்த்தையினால் சிலர்கள் உயர்த்தப்படுகிறார்கள், அந்தஸ்து உயர்த்தப்படுகிறார்கள். என்ன வார்த்தைனே தெரியாது, சுபஹானல்லாஹ் சொல்றாங்க. சொல்றாங்களா இல்லைங்களா? சின்ன பிள்ளைங்க சொல்லுது சுபஹானல்லாஹ் சொல்லுது. மத்த மாசாவத பிள்ளைங்க சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படுது. 500 வருஷம் ஓடினாலும் அந்த நரகத்தினுடைய அந்த சொர்க்கத்துடைய மரத்தினுடைய நிழலை தாண்ட முடியாதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். பச்சில குழந்தைக்கு தெரியுமா? மகசாக்கு வர பிள்ளை அந்த ஒழுங்கா கூட செய்யாது, அந்த பிள்ளை ட்ரெஸ் மாட்ட தெரியாது. அந்த பிள்ளை சொல்லும் சுபஹானல்லாஹ் சொல்லு. அது சொல்லி கொடுப்பாரு, சுபஹானல்லாஹ் சொல்லு, சுபஹானல்லாஹ் சொல்லும். அதுக்கு என்ன மாதிரியா என்ன தெரியும் அந்த வார்த்தையினால? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லு, 2 கலிமா சொல்லி கொடுப்பாங்க. சின்ன பிள்ளையா இருந்தா 2 கலிமா, கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருந்தா 4 கலிமா, பெரிய பையனா இருந்தா 5 கலிமா சொல்லுவாங்க. அந்த கலிமாவுடைய மகத்துவம் எனக்கு தெரியுமா? அந்த பிள்ளைக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கு அந்த சுபஹானல்லாஹ் மகத்துவம் தெரியுமா? தெரியாது. அந்த குழந்தைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மகத்துவம் தெரியுமா? தெரியாது. ஆனா சொல்லு அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? அந்தஸ்தை உயர்த்துகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு கபர் வழியா போயிட்டு இருக்காங்க. கபர் வழியா போயிட்டு இருக்கும் போது அந்த கபூர்ல ஒரு மனிதர் வேதனை செய்யப்படுகிறாரு. அந்த கபூர்ல ஒரு மனிதர் வேதனை செய்யப்படுகிறாரு. வேதனை செய்யப்படுகிற மனிதனை பார்த்த உடனே நபிமார்களுக்கு தானே அல்லாஹ் தஆலா காட்டுவானா இல்லைங்களா? மண்ணுக்குள்ள என்ன நடக்கு நபிமார்களுக்கு காட்டுவோம். அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய மோஜிஸா, அற்புதம். அப்ப அந்த கபூர்ல வேதனை செய்யக்கூடிய மனிதனை பார்த்த உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கனே உட்கார்ந்துட்டாங்க. யா அல்லாஹ், இந்த மனிதனுக்கு வேதனை கொடுக்குறீங்க, இந்த மனிதனுக்கு வேதனை கொடுக்குறீங்க, அவன் என்ன செஞ்சாலும் மன்னிச்சிடுறப்ப, அவன் என்ன தவறு செஞ்சாலும் மன்னிச்சிடுறப்ப, அவனுக்கான ஒன்னிடத்து நான் பாவ மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வழியா வாராங்க, அந்த கபர் வழியா வாராங்க. அந்த மனிதன் நிம்மதியா இருக்கிறார். அந்த மனிதர் நிம்மதியா இருக்கிறார். அப்போ நாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துவா கேட்டு போனோம், இந்த மனிதனுக்காக வேண்டி துவா கேட்டு போனோம். இந்த மனிதன் இன்னைக்கு சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறாரு. உடனே அல்லாஹ்க்கு நன்றி சொல்றாங்க, யா அல்லாஹ், கோடான கோடி போல் உனக்கே சொந்தரப்பு, என் துவா கேட்டு அங்கீகரித்து அவரை நீ ஈடேற்று கொடுத்தாயே, கோடான கோடி போல் உனக்கே சொந்தம் சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், நபியே உங்க துவானால இல்ல, உங்க துவானால அவருக்கு ஈடேற்றம் கிடைக்கல. அவருடைய பிள்ளைய அவங்க மனைவி என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல வைத்தாள். அந்த குழந்தை அந்த மனதை குழந்தையை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தை சொல்றதுனால தகப்பனாருக்கு ஈடேற்றம். அந்த குழந்தை சொல்றதுனால தகப்பனாருக்கு கபர் வேதனை நீக்கப்பட்டிருக்கு என்று சொன்னான், அல்லாஹ் தஆலா சொன்னான் என்று ஹஜ்ரத் மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வரலாறு நம்ம படிக்கிறோம். அப்ப என்ன வார்த்தைன்னு தெரியாது. சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடிய குழந்தைக்கு என்ன வார்த்தை, அந்த வார்த்தையினால் என்ன பயன், அந்த வார்த்தையினால் என்ன நன்மை, அதை சொல்வதனால் என்ன நமக்கு சிறப்பு என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த நாவினால் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் என்று சொல்றாங்க. எடுத்த உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்றாங்க. படிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன செய்றாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றாங்க. இந்த வார்த்தை தான் எந்த ஒரு மதிப்பும் தெரியாமல், எந்த ஒரு மகத்துவம் தெரியாமல், எந்த சிறப்பு என்று தெரியாமல் சிலர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தையினால் அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்துகிறார். சிலர் ஒரு வார்த்தையை பேசுகிறார்கள், அந்த வார்த்தையினால
என்ன பாதிப்புன்னு தெரியாது, என்ன பாதிப்புன்ட்டு தெரியாது. அந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறார்கள். எத்தனை பேர் பேசுறோம், வயசுல மூத்தவரும் கூட திடீர்னு வார்த்தை விடுறோமா இல்லைங்களா? சின்னவர் முதல் கொண்டு பெரியவர் வரை வயசுல அந்த வார்த்தை நம்ம விடக்கூடாது தெரிஞ்சு விடுறோமா இல்லைங்களா? அந்த வார்த்தையினால் மறுமை நாள் அவர் நரகத்தில் தள்ளப்படுகிறார் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாவுதான் நமக்கு இருக்கிற நாவுதான் ஒரு மனிதரை உயர்ந்த அந்தஸ்து கொண்டு செல்லும், ஒரு நரகத்துக்கு கொண்டு செல்லும். உபயோகப்படுத்துகின்ற வார்த்தையினால் தான், உபயோகப்படுத்த வார்த்தையின் காரணத்தினால் தான் அவருக்கு இந்த நிலைமை ஏற்படுகின்றது. ஆனால் நம்முடைய நாவை செம்மைப்படுத்த வேண்டும், தேவையில்லா பேச்சை பேசக்கூடாது. அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர் மக்களை காந்தா ஏதாவது ஒன்று பேசிடும் சொல்லி என்ன செய்வாங்கன்னா, வாயில கூழாங்கல்ல போட்டுக்கிடுவாங்களாம். கல்லை கழுவி பொடி கல்லை கழுவி இந்த ஒரு மொத்தத்துக்குள்ள கல்லை கழுவி வாயில போட்டுருவாங்க, கூழாங்கலத்துக்கு வாயில போட்டுருவாங்க. ஏன் நாக்கு சும்மா இருந்தா ஏதாவது ஒன்று பேசும், நாக்கு சும்மா இருந்தா ஏதாவது ஒன்று பேசும். அது இன்னொரு ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் இருக்குது, நாக்க பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க, யார் இதை தவறான வழியில் செலுத்துவதிலிருந்து பாதுகாக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று சொன்னாங்க. ரெண்டு விஷயத்தை, ரெண்டு தொடைக்கு மத்தியில் உள்ள ஒரு உறுப்பையும் ரெண்டு தாடைக்கு மத்தியில் இருக்கின்ற நாவையும் யார் பேணி பாதுகாப்புக்காண்டி பொறுப்பேற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பாதுகாப்பு நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று சொன்ன காரணத்தினால ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூழாங்கல்லத்துக்கு வாயில போட்டுக்கிட்டு யார்கிட்டையும் பேசாம அப்படியே போயிட்டே இருப்பாங்க. கேட்டாங்கன்னா அடிக்குவாங்க, வாயில அடி. ஏன் நாக்கு சும்மா பேசும். இன்னைக்கு நமக்கு வாயில சோறுக்கும்போது நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, வாயில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே நிறைய டீயை குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது தெரியுமா அவனை பத்தி தெரியுமா அடிக்கிறது. என்ன இது பேச்சு இருக்கிறது? நாவை பாதுகாக்க வேண்டும் அருமையானவர்களே. நாவை பாதுகாத்தால் நமக்கு என்ன சொர்க்கம் கிடைக்கும், உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். அந்த அல்லாஹ் தஆலா இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த நாவு தான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உடையது. அதனால தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய நாவு திக்குவாயா இருக்கிறது, அந்த நாக்கினுடைய முடிச்சை நீ அவிழ்த்து விடு, அந்த நாவினுடைய முடிச்சை நீ அவிழ்த்து விடு. அதே நேரத்தில் நான் சொல்றது விளங்காது, என்னுடைய சகோதரன் நீ நபியா ஆக்கி வை, என்னோட அனுப்பி அடிஞ்சினா. அல்லாஹ் தஆலா அது மாதிரி செஞ்சு தந்தான். இந்த ஆயத்து மூலம் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் உறுப்பு சலாமத்தான உறுப்பை ஆக்கி தந்தர் புரிவானாக. யாராருக்கெல்லாம் உடன் நாக்கு திக்குவாயா இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் சரளமா பேசக்கூடிய ஆற்றலை தந்தர் புரிவானாக. ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.